இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஆர்பிட்ரேஷன் ஃபேக் இமெயில் ஐடி இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2026 ஆர்பிஐ ரூல்ஸ் சமீபத்தில் கூட டிவில எல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ரெக்கவரி ஏஜென்ட் இந்த பிரச்சனை எல்லாம் ஈடுபடக்கூடாது, நீங்கள் எப்படி ரெக்கவரி பண்ணணும், ரெக்கவரி ப்ராசஸ் எப்படி இருக்கணும், ஐடி கார்டு இது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாக விரிவாக போட்டிருக்கிறாங்க. இதை மீறி நடந்தால் ஃபைனு, அபராதம் அப்படி பல உள்ளிட்ட கிளாஸ்ல சேர்த்துருக்காங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பகுதியிலும் ஃபேஸ்புக் பகுதியிலையும் இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலர் அப்படிங்கிறது வந்து 2025 to 26 ஃபியூச்சருக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பேங்க்குக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு என்ன? இப்போ ஒரு பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, பேங்க் வந்து உங்கள் அதிகபட்சமாக உங்களை என்ன பிரச்சனை கொடுத்து உங்களை பணத்தை ரெக்கவரி பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. இது வரைக்கும் இருந்த ரெக்கவரி சிஸ்டம், ஹார்ட் ரெக்கவரி, இவங்களுக்கெல்லாம் தான் அதிகமான ஒரு ஃபண்டை வந்து பேங்க் ஒதுக்கி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ், எஸ்பிஐ கார்ட்ஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா லோக்கலில் இருக்க ஆள் போயிட்டு சும்மா வீட்டான நின்னா போதும், பணம் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வரைக்கும் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரெக்கவரி ஏஜென்ட் நிறைய பேர் மேலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வழக்குகள் வந்து குமிஞ்சமாக இருக்கு. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ரெக்கவரி ஏஜென்ட்டோட இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அதனால லீகலை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். ஆனால் லீகலை கூட வந்து இவங்க வந்து இல்லீகலை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஒன்று போட்டிருப்பேன். இதில் வந்து இவரோட பேருக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கோம், நாங்கள் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிட்டோம், இவரோட முக்கியமான ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, அதே போல் கோல்டு லோனை வச்சிருக்காரு, சம்மந்தமே இல்லாத பேங்க்ல இவங்க லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கோர்ட்டில், நாங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. நாங்கள் ஆர்பிட்ரேஷன் 34 Class 3 போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, 34 லட்ச ரூபாய் இருக்குது, இவருக்கு 3 டியூ தான் பெண்டிங் இருக்குது, அதுக்குள்ளேயே எங்களுக்கே தெரியாமல் இந்த ஆர்பிட்ரேஷன் நடத்திருக்காங்க, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அப்படிலாம் கிடையாது, இவர் கொடுத்த இமெயில் ஐடி தான் அது, நாங்கள் அதில் தான் வந்து ஆர்பிட்ரேஷன் எடுத்திருக்கோம் அப்படின்றத இவங்க வலியுறுத்துறாங்க. அப்படி சொல்லும் போது எடுத்து பார்த்து செக் பண்ணும் போது அப்படி ஒரு இமெயில் ஐடி கொடுக்கவே இல்லை, இவர் கொடுத்த இமெயில் ஐடி மறைச்சிருக்காங்க. ஸோ இன்டிமேஷனை கொடுக்காம இதை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் வாங்கணுங்க பார்க்கணும். இப்போ உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து என்னைக்குமே வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கும். இப்போ டிரான்சாக்ஷன் ஒரு பேங்க்ல பண்றீங்க அப்படின்னா அது தெரியும். அதே போல செக்யூர்ட் லோனு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அன்செக்யூர்டு கட்டாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, செக்யூர்ட் லோன் ஒழுங்காக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, ஆனால் அன்செக்யூர்ட் லோன் அவர் கட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்துடும். அப்போ இந்த செக்யூர்ட் லோனா இருக்கிற இப்போ இவர் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் லோனும் போயிட்டு இருக்கு, ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல ஒரு ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, இந்த லோனை வந்து இவர் சரியா கட்டுறாரு, அந்த லோனை கட்டலை. சரி, இந்த அன்செக்யூர்ட் லோன் தானே, இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம், முதல்ல வீடு முக்கியமாச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வீட்டு லோனை ஒழுங்காக கட்டிட்டு இருக்காரு. இப்போ அட்டாச்மெண்ட் 3 மேலேயும் போட்டிருக்கிறாங்க. இந்த 3 மேலேயும் வர வேண்டிய ஒரு 15 லட்சத்துக்காக ஒரு கோடி சம்மந்தம் உள்ள வீடு, இது எல்லாத்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டை போட்டாங்க. இவங்க இவ்வளோ சீக்கிரம் வரதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இவர் ஹவுசிங் லோனை கட்டி உடனே க்ளோஸ் பண்ணிட்டாலும் நமக்கு ஹவுசிங் லோன் கையை விட்டு போயிடும், அதே போல கோல்டை மூட்டிட்டாலும் கோல்டு நம்ம கையை விட்டு போயிடும். அதனால அவசரமா ஒரு ஆர்பிட்ரேஷனை இல்லீகலா ஒன்று ஃபேக் ஐடியில் நடத்துறாங்க. ஒருவேளை ஒரிஜினல் ஐடி காமிச்சிருந்தா கூட இவர் ஒரு அட்வொகேட்டை வச்சு அப்பீர் ஆயிடுவாரு. அதனால அப்பீரே ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஆர்பிட்ரேஷன் நடத்தி ஒரு அவார்டை கொடுத்துட்டு அவர் கூப்பிட்டதுக்கு வரல, அவர் தான் வரல அப்படின்றத இங்கே கோர்ட்டை வந்து சொல்றாங்க. அதே போல அட்ரஸ் கம்யூனிகேஷன் தான் இப்போ மெயினாக இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுக்கு நோட்டீஸ் வரும், அதெல்லாம் இப்போல்லாம் அட்ரஸ் கம்யூனிகேஷன் சுத்தமாக எடுத்துட்டாங்க. அதுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு காரணம். போஸ்டல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீட் போஸ்ட் தான் இருக்குது, ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் போடுறது இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனிகேஷன் மெயில் தானே கொடுத்துருக்காரு, ஸோ மெயில் அட்ரஸ்க்கே கொடுத்துருன்றாங்க. சில பேர் மெயில் பார்க்குறதே இல்லை, அது ஒரு பெரிய தப்பு. ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத ஒரு அட்வொகேட்டு, முகம் தெரியாத ஒரு ஓடிஆர் சென்டரு, இதில் கொடுத்துருக்க டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சு மட்டும் இந்த ஆர்பிட்ரேஷனை கண்டக்ட் பண்ணி அவார்டு கொடுத்து அந்த அவார்டை எடுத்து போய் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவசரமாக இது மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டாங்க. இப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நம்ம திட்டவட்டமாக இது ஃபேக் ஐடி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் பேங்க் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்கன்ற விவாதம் வந்துருது. ஸோ இது கொஞ்சம் நம்ம நாளாயிடும். இது நாளாயிட்டு ப்ரூவ் பண்ணா கூட நம்ம வந்து அந்த பேங்க்குக்கான செட்டில்மெண்ட்ன்றதை வந்து ஆப்ஷன் கோர்ட் வந்து சொல்லும். ஏன்னா இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி இல்லாதவங்களுக்கு கவலை இல்லை, அதே போல இதில் சேலரி அக்கௌண்ட், சேலரி ஃபீஸும் தனியாக வேற இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் சேலரி கிரெடிட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் மாதிரி கையில் கொடுக்கறதுலாம் இல்லை. ஸோ அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் சேலரி வந்து விழுது, மாதம் 8ஆம் தேதி சேலரி வந்து விழுது, 1ஆம் தேதி சேலரி வந்து விழுது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் பேங்க் வந்துருச்சுன்னா அந்த சேலரி அக்கௌண்ட் மேலே ஒரு ஃப்ரீஸ், இந்த மாதிரி சேலரி வந்து ஒன்றும் ஃப்ரீஸ் ஆகும், எடுக்க முடியாது. ஸோ சேலரி எடுக்க முடியாத சூழ்நிலை. இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக 90% அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ரீதியாக வேறு டிபார்ட்மெண்ட் மாறிட முடியாது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாகும்.
பிரைவேட் பர்சன், ஐடி பர்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான பேங்க்ல தான் வந்து சேலரி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ல தான் அவங்க வந்தாகணும். வேற அக்கௌண்ட்டுக்கு சேலரி அக்கௌண்ட் இமீடியட்டா மாற்ற முடியாத சூழ்நிலை, இல்லைன்னா வேற பேங்க் இது ஜாப் தான் மாறணும். ஸோ இந்த இப்போ நம்மளோட பணம் கட்டலை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். அதாவது ஒரு கிரெடிட் கார்டோ ஒரு பர்சனல் லோனோ ஏதோ வாங்கி செக்யூர்டு அன்செக்யூர்டு பிஸ்னஸ் லோனோ கட்டலைன்றது ஒரு ஸ்டேட்டஸ். அது கட்டாமல் இருந்தால் சிறைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபியூச்சரில் நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறது நமக்கு தேவையானது என்ன? ஃபியூச்சரில் ஒரு லைஃப்பை நம்ம ரன் பண்ணணும். அந்த லைஃபுக்கு ஃபினான்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளை காலகட்டம் இன்னைக்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூஆர் கோடு தான் மெயினாக இருக்குது. ஸோ யூபிஐ சிஸ்டம் தான் வந்து இப்போ மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கே போனாலும் மக்கள் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே இந்த ஃபோன் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிரெடிட் கார்டு, இப்போ டெபிட் கார்டு கூட அவ்வளோவா யூசேஜ் கிடையாது. இந்தியாவில் வந்து இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த யூபிஐ தான் வந்து இப்போ முக்கியமான ஒரு தளமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கிற அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. நாளை காலகட்டத்தில் இந்த வேலையை விட்டுட்டு இப்போ இருக்கிற வேலையை விட்டு வேற வேலைக்கு போனாலும் இல்லை எது போனாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டோட லிங்க் ஆயிருக்கும், பேன் கார்டு ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ அவங்க நீங்கள் உங்களோட மூவ்மெண்ட்ஸு, உங்களோட பேமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து கிளியராக வாட்ச் பண்ணலாம். உங்கள் கூகுள் பேலேயே போனீங்கன்னா உங்களோட அந்த கிரெடிட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பேங்க்கில் எப்படி வந்து கட்டிட்டு இருக்கீங்க, எந்தெந்த லேட் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எது செக்யூர்டு எது அன்செக்யூர்டு கிளியராக நானே கூட பார்த்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு பேங்க் இதெல்லாம் விகிலண்டாக வாட்ச் பண்ணணும். இப்போது பணம் கொடுக்குறவங்க வந்து அதுக்கு வட்டிக்கு வரும், இவங்களை எப்படியாவது பிடிச்சி வாங்கலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக எதையாவது வருங்காலத்தில் கூட சரி, வருங்காலத்தில் எதை பர்ச்சேஸ் பண்ண போனாலும் நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு கார்டோ இல்லை ஒரு யூபிஐயோ வேணும், ஃபோன் வேணும். இதில் அக்கௌண்ட்டை எல்லா பேங்க்லையும் ஃப்ரீஸில் இருந்தால் வருங்காலத்தில் உங்களுக்கு சேலரின்றது ஒன்று கிரெடிட் ஆகாமலே போயிடும். இப்போல்லாம் எந்த ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கியூஆர் கோடு காட்டுப்பா அப்படி ஸ்கேன் பண்ணி பணத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும். இப்போ உங்களுக்கு மறைமுகமாக ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்கிற இந்த 2026 ஆர்பிஐ சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீகலாக போங்க, லீகலாக வந்து இனிஷியேட் பண்ணுங்க, லீகல் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதுதான் அவங்க இப்போ இந்த யூபிஐ இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இதெல்லாம் ஆர்பிஐ நேரடி தலையிட முடியாது. இது ரெக்கவரி ஏஜென்ட் பிரச்சனை கிடையாது. ரெக்கவரி ஏஜென்ட் பிரச்சனை பண்ணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது வந்து கிரிமினல் மேட்டராக தான் போகும். ஆனால் சட்டப்படி ஒரு ஆர்பிட்ரேஷன் அப்படின்றத நடத்தி ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தா அது ஆர்பிஐட்ட சொல்ல முடியாது. அது நீங்களாச்சு பேங்க் ஆச்சு அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட விட்டுருவாங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் ஒரு லாயரோட சப்போர்ட்டோட போகணும். அன்னைக்கு போகும்போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே வரும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குது. அதாவது எல்லா பேங்க்கை வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹியரிங் மட்டும்தான் அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரலையா செகண்ட் ஹியரிங் தேர்ட் ஹியரிங் ஆர்டர் போட்டுருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஒரு அட்வொகேட் அப்பியர் ஆனார்னா நிச்சயமாக அடுத்த ஹியரிங் வந்து எந்த அட்வொகேட் சொல்கிறதா கேட்டாகணும். ஏன்னா டிஃபென்ஸுக்கு டைம் கேட்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் சரியில்லைன்னு சொல்லலாம், நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்கியூ பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி அவர் அந்த ஒரு அவார்டை கொடுக்கறதுக்குள்ள டைம் ஆயிடும்னு சொல்லி ஸ்கிப் ஆகி போயிடுவார். அதுதான் பெரும்பாலும் நடந்துட்டு இருக்கிற இந்த ஆர்பிட்ரேஷன் நடக்கிற ஒரு பெரிய கூத்து. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபேக் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று வந்தது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஒரு லாயரை பண்ணணும். அதே போல் உங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் விழுந்த உடனே வந்து நீங்கள் போயிடணும்.